வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். உலகம் பெருமையையும் அதிகாரத்தையும் தகுதிகளையும் வைத்து முதலிடம் தரும். ஆனால் ஆண்டவரோ தாழ்மையையும் தியாகத்தையும் தூய்மையான உள்ளத்தையும் பார்த்து ஆசிர்வதிக்கிறார். நம்மிடம் உள்ளவற்றை குறித்து பெருமை கொள்ளாமல் தாழ்மையோடும் இறைவனின் கிருபையை மட்டுமே நம்பியும் வாழும்போது அவர் நம்மை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே பெருமையை விட்டுவிட்டு தாழ்மையான மனதோடு வாழ பழகிக் கொள்வோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மத்தேயு 19ஆம் அதிகாரம் 30ஆம் இறை வார்த்தை. முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர். ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழி நடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடிய காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் அகந்தையையும் பெருமையையும் அகற்றி உண்மையான மனத்தாழ்மையோடு வாழ அருள் தாரும். உலக பார்வையில் சிறியவர்களாக இருந்தாலும் உமது பார்வையில் உன்னதமானவர்களாக உயர்த்தப்பட அவர்களுக்கு உமது மாறாத கிருபையை தந்தருளுமாறு வேண்டுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். எங்கள் வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். எங்களின் உழைப்பை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து எங்களை வழிநடத்துவீராக. தீமைகள் விபத்துகள் அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்கும் வாழ்வின் மற்றொரு ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் பெரியோர்களுக்கும் திருமண நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் அன்பான தம்பதியருக்கும் எங்களது இதயம் கனிந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வரை உள்ள இறைவார்த்தைகள். இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சி மிக அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும்
இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவர்க்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, தாழ்நிலையில் உள்ளவர்களை உயர்த்தி பணிவுள்ள உள்ளங்களில் குடிகொள்ளும் நம் ஆண்டவர் இயேசுவின் வழியில் இன்று நாம் புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபிப்போம். இன்றைய ஜெபமாலையின் வழியே நமது குடும்பங்களில் உள்ள துன்பங்கள், நோய்கள், மனக்கவலைகள், பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் அகன்று இறைவனின் பேரமைதியும் ஆசீர்வாதமும் நம்மை நிரப்பப் போகிறது. தாழ்ச்சியையும் தொண்டாற்றும் மனதையும் நமக்கு கற்றுத்தந்த புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவர் நம் மன்றாட்டுகளை கேட்டு அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். முழு நம்பிக்கையோடு இன்றைய ஜெபத்தில் இணைந்து இறைவனின் வல்லமையை பெறுவோம். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் வாழ்வு எளிமையின் உறைவிடமாக தொடங்கியது. மொரோக்கோ நாட்டிற்கு சென்று மறை சாட்சியாக உயிர் நீக்க விரும்பி புறப்பட்ட அவருக்கு உடல் நலக்குறைவு பெரும் தடையானது. இறைவனின் திருவுளப்படி கப்பலில் திரும்பும் போது எழுந்த புயலால் வழி தவறி இத்தாலியின் சிசிலி தீவை அடைந்தார். அங்கே பிரான்சிஸ்கன் மடத்தில் தங்கி தோட்ட வேலை செய்து வந்தார். பின்னர் அசிசியில் நடந்த சபை மாநாட்டில் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் உரையாடலால் ஈர்க்கப்பட்டு மோந்தை பவுலே என்ற சிறிய மடத்தில் சமையல் வேலையையும் மடத்தை சுத்தம் செய்யும் எளிய பணியையும் தன் கடமையாக ஏற்றுக்கொண்டார். தம்மை முற்றிலுமாக தாழ்த்தி ஒரு கடைநிலை பணியாளராகவே தன் துறவு வாழ்வை தொடர்ந்தார். ஆனால் ஆண்டவர் தாழ்நிலையில் இருந்த அவரை உயர்த்த திருவுளம் கொண்டார். சமையலறையில் அமைதியாக பணி செய்தவரை உலகமே வியக்கும் மறையுறை வள்ளலாகவும் கோடி அற்புதராகவும் உயர்த்தினார். இயேசுவும் தம் வாழ்நாளில் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் என்ற இறை வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். சீடர்களின் பாதங்களை கழுவி மாட்டுத் தொழுவம் முதல் கல்வாரி மலை வரை தம்மை ஒரு பணியாளராகவே வெளிப்படுத்தினார். அதனாலேயே கடவுள் அவரை எப்பெயருக்கும் மேலான பெயரை கொடுத்து உயர்த்தினார். நாமோ பல நேரங்களில் முன்வரிசை அதிகாரத்தையும் புகழையுமே தேடுகிறோம். எளிய பணிகளையும் வசதி குறைந்த மனிதர்களையும் ஒதுக்கி தள்ளுகிறோம். பணி புரிவதை விடுத்து வெளிவேடமிடுகின்றோம். இந்நிலை மாறி புனித அந்தோணியாரைப் போல எந்த பொறுப்பையும் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை இறைவனிடம் மன்றாடி கேட்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்புள்ள இயேசுவே, விண்ணகத்தின் அரசராக இருந்தும் எங்களை மீட்கும் பொருட்டு உம்மையே தாழ்த்தி எளிய பணியாளராக இப்பூமிக்கு வந்த உமது அளப்பரிய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வாக்குறுதியை ஏற்று கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரின் வல்லமையான பரிந்துரையினோடு உம் திருப்பாதம் வருகின்றோம். தாழ்ச்சியின் வடிவமாய் வாழ்ந்து இறை சித்தத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த புனித அந்தோணியாரே, எங்களது அன்றாட வாழ்வின் போராட்டங்களில் எங்களோடு கூடவே இருந்து இறைவனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். ஆண்டவரே, இன்று பல்வேறு துன்பங்களாலும் வேதனைகளாலும் தவிக்கும்
உமது பிள்ளைகள் அனைவரையும் உமது இரக்கமுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். குடும்பங்களில் அமைதியின்றி பிரிவினைகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் தவிக்கும் தம்பதியருக்கு உமது சமாதானத்தை தந்தருளும். தீராத நோய்களினாலும் தீவிர உடல் உபாதைகளினாலும் படுக்கையில் வேதனைப்படும் ஒவ்வொருவருக்கும் உமது வல்லமையுள்ள கரங்களால் தொட்டு குணமளிக்கும் அற்புதத்தை செய்தருளும். கடன் சுமையினாலும் வேலை வாய்ப்பின்மையினாலும் தொழில் முடக்கத்தினாலும் பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் குடும்பங்களுக்கு உமது ஆசீரின் கதவுகளை திறந்தருளும். எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் தீய வழிகளில் செல்லாத பாதுகாப்பையும் தந்தருளும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு குழந்தை ஆசீரை அருளும். மன அழுத்தத்தினாலும் பயத்தினாலும் தீய சக்திகளின் பிடியினாலும் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் விடுதலை அளித்து உமது பேரமைதியால் நிரப்பும். புனித அந்தோணியாரே, நீர் எவ்வாறு உம்மை தாழ்த்தி கொண்டு கடைநிலை பணியாளராக சேவை செய்து உயர்வை பெற்றீரோ, அதே போல நாங்களும் சுயநலத்தையும் பெருமையையும் துறந்து பிறருக்கு பணி செய்யும் நல்ல உள்ளத்தை பெற உதவி செய்யும். எங்கள் மன்றாட்டுகள் அனைத்தையும் ஆண்டவரிடம் எடுத்துரைத்து எங்களுக்கு தேவையான அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று தந்தருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சியம் உள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமைத்தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணி, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காமத்தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவபட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசனரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வர பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவபட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டும் என்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். புனித அந்தோணியார் சுரூபத்துக்கு முன் சொல்லும் ஜெபம். இத்திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சுரத்தனம் உள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும்.
பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூய்மையான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரர்கள் ஆகிய அடியோர்கள் பெயரில் தயை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அனுகூலம் அடைய 9 செவ்வாய் ஜெபம். ஓ பரிசுத்தத்தின் வெண்மையான லீலி புஷ்பமே, உன்னத தரித்திரத்தின் முன்மாதிரிகையே, மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே, பரிசுத்தத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஓ மகிமை இலங்கும் புனித அந்தோணியாரே, உமது திருக்கரங்களில் பாலனாக இயேசு எழுந்தருளி வரும் விசேஷித்த சுதந்திரம் பெற்று அகமகிழ்ந்தீர் அல்லோ? அதுபோல் வல்லமை உள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரால் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் பிரகாசிக்கிறதல்லோ? தேவரீர் என் பேரில் இறங்கி எனக்கு அவசியமான இந்த காரியத்தில் உதவி செய்ய வாரும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். அக்கிரமமான ஆசை பற்றுதலை எல்லாம் என் இதயத்தினின்று நீக்கி சுத்திகரித்தருளும். என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும் ஆண்டவரையும் புரத்தியாரையும் உருக்கமாய் நேசித்து வரவும் எனக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளும். இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவரை பிரமாணிக்கமாய் சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை நித்தியமாய் தரிசித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்த கடவேனாக. ஆமீன். பிணிநீங்க ஜெபம். புனித அந்தோணியாரே, நோயாளிகளுக்கு ஆறுதல் தருபவரே, இறந்தோரை இறைவனின் வல்லபத்தால் உயிர் தெளிப்பியவரே, உம் அடியாளான நான் படும் துன்பங்களைக் கண்டு மனம் இறங்கி பிணியை நீக்கிவிடும். உமது மன்றாட்டால் பிணி அகலும். உங்களுடைய நோய்களை எடுத்து கூறி ஜெபிக்கவும். நன்றியறிதலாக ஏழைகளுக்கு என்னாலான தருமம் செய்வேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய் ஓட்டுகிறதற்கு ஜெபம். இதோ ஆண்டவருடைய சிலுவை. சத்திராதிகளாகிய நீங்கள் அகன்று போக கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமானவர் ஜெயங்கொண்டார். அல்லேலூயா. நரக வல்லமையை அடக்கின புனித அந்தோணியாரே, இயேசு கிறிஸ்து நாதருக்கும் சத்திய வேதத்திற்கும் சத்திராதிகளாய் இருக்கிறவர்கள் எல்லோரையும் சிதறடிப்பதும் அல்லாமல் துன்மார்க்கங்களையும் துர்குணங்களையும் நிர்மூலமாக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். காணாமல் போனவற்றை கண்டடைய பிற வேண்டுதல் நிறைவேற ஜெபம். ஓ மகா உன்னத மகத்துவம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சகல நன்மைகளும் நிறைய பெற்ற அப்போஸ்தலரே, தேவரீர் காணாமல் போன பொருளை திரும்ப கண்டடைய செய்கிற புதுமைகளை செய்யும் வரத்தை ஆண்டவரிடமாக அடைந்திருக்கிறீரே. நான் போக்கடித்த பொருளை திரும்ப கண்டடையும்படிக்கு உமது ஆதரவை தேடி வந்திருக்கிற அடியேனுக்கு இத்தருணத்தில் உதவி புரிந்தருளும். தேவரீரை கொண்டு இப்பேக்குத்த மேலான அதிசயங்களை செய்விக்கிற ஆண்டவரை நான் மென்மேலும் மகிமைப்படுத்தி கொண்டாடி வருகிறேன். ஆமீன். வாழ்க்கையின் பேரரசி, வழுவில்லா மாதரசி, வாழ்க்கையின் பேரரசி, வழுவில்லா மாதரசி, கலையெல்லாம் சேர்ந்தெழு தலைவியும் நீயல்லோ, காலமும் காத்திடுவாய். அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ, அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். ஓ மரியாவின் மாசற்ற இருதயமே, இயேசுவின் திரு இருதயத்தின் மாதாவி, எங்கள் இல்லத்தின் அரசியும் அன்னையுமாகிய மாமரியே, உமது அதிமிகு விருப்பத்தின்படி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு உம்மை ஆண்டு நடத்தினாரோ அதுபோல் எங்களையும் ஆண்டு வழிநடத்தும்படி செய்தருளும். ஓ அன்பு நிறைந்த அன்னையே, நாங்கள் எப்பொழுதும் வளமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி செய்தருளும். ஓ இரக்கமுள்ள மாதாவே, கன்னியர்களின் அரசியே, எங்கள் ஆன்மாக்களையும் இருதயங்களையும் காத்தருளும். அகங்காரம், கற்புக்கெதிரான சிந்தனைகள், அஞ்ஞானம் போன்ற தீமைகள் எங்களை நெருங்காதவாறு செய்தருளும். மாதாவே, தேவரீருக்கும் தேவரீருடைய திருமகனுக்கும் எதிராக செய்யப்படும் எண்ணற்ற பாவங்களை பரிகரிக்க ஆவல் கொண்டுள்ளோம். தாயே, எமது இல்லங்களிலும் உலகெங்கும் உள்ள இல்லங்களிலும்
கிறிஸ்து நாதரின் நேசமும் நீதியும் பிரகாசிக்க செய்தருளும். ஆண்டவரே, உமது புண்ணிய மாதிரிகையை நாங்கள் கண்டு பாவிக்கவும், ஓர் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழவும், அடிக்கடி தேவ நற்கருணை வாங்கவும், முகதாட்சணியத்தை புறந்தள்ளவும் வாக்களிக்கின்றோம். வரப்பிரசாதத்தின் சிம்மாசனமே, அரிய நேசத்தினுடைய மாதாவே, நம்பிக்கையோடு உம்மை அண்டி வருகிறோம். உமது மாசற்ற இருதயத்தில் பற்றி எரியும் தெய்வீக நெருப்பு எமது இருதயத்தில் பற்றியெரிய செய்யும். தாயே, பரிசுத்தமும் ஆன்ம தாகமும் பரிசுத்த கிறிஸ்தவ வாழ்வும் என்மேல் சுமத்தும் அத்தனை சுமைகளையும் பரிகார கருத்தோடு தவ முயற்சியாக நாங்கள் உமது மாசற்ற இருதயத்தின் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்திற்கும் மரியன்னையின் மாசற்ற இருதயத்திற்கும் முடிவில்லாத காலமும் நேசமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். புனித சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமீன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறையாறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடிருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்றாவது, இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மனத்துயர் அடைய மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மன அழுத்தத்தாலும் தீராத கவலைகளாலும் வாடும் மக்களுக்காக வேண்டுகிறோம். கெத்சமனி தோட்டத்தில் நீர் அடைந்த வேதனையை நினைத்து அவர்களுக்கு உமது தெய்வீக மன அமைதியையும் ஆறுதலையும் தந்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசு கல்தூணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானித்து புலன்களை அடக்கி வாழும் வரம் கேட்போமாக. ஆண்டவரே, உடல் பிணிகளாலும் நாள்பட்ட வியாதிகளாலும் துன்பப்படுபவர்களுக்காக வேண்டுகிறோம். உமது திருக்காயங்களின் வழியாக அவர்களுக்கு பூரண உடல் நலத்தை அருளி அவர்களை குணமாக்குவீராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே,
இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, இயேசுவுக்கு முள்முடி சூட்டப்பட்டதை தியானித்து நம்மையே ஒருக்கவும் நிந்தை தோல்விகளை மகிழ்வுடன் ஏற்கவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அவமானங்கள், பழிச்சொற்கள் மற்றும் தோல்விகளால் முடங்கி கிடப்பவர்களுக்காக வேண்டுகிறோம். நீர் முள்முடி சூட்டப்பட்டு வெற்றி கொண்டது போல அவர்களும் தங்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற உமது பலத்தை தந்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே,
இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 4வது, இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து வாழ்க்கை சுமையை பொறுமையோடு ஏற்று வாழ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, குடும்ப பொறுப்புகள் மற்றும் கடன் சுமைகளை சுமக்க முடியாமல் தவிப்பவர்களுக்காக வேண்டுகிறோம். சீமோன் உமக்கு உதவியது போல இவர்களது சுமைகளை தாங்க நீர் துணை இருந்து வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானித்து இயேசுவை அன்பு செய்யவும் பிறரை மன்னிக்கவும் வரம் கேட்போமாக. ஆண்டவரே, பிரிந்து வாழும் குடும்பங்கள் மற்றும் பகை உணர்ச்சியால் தவிப்பவர்களுக்காக வேண்டுகிறோம். சிலுவையில் நீர் காட்டிய மன்னிப்பின் வழியாக அவர்கள் இதயங்கள் மாறவும் குடும்பங்களில் சமாதானமும்
ஒற்றுமையும் மலரவும் அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.
ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவத்தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டுமென்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பெரு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்தி பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். புனிதர்களுள் பெருந்தகைமையும் பேரன்பும் கொண்ட புனித அந்தோணியாரே, நீர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது உம்மிடம் விளங்கிய தேவ அன்பு, பிறர் அன்பு புண்ணியங்கள் பிறருக்கு தரப்படாத புதுமை செய்யும் வரத்தை தந்தன. உமது வாயின் சொல்லிற்கு புதுமைகள் காத்திருந்தன. துயருருவோர் வேண்டியதும் அவர்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி நலம் புரிந்தீர். இக்கட்டு இடைஞ்சல்களின் போது உம்மிடம் வேண்டியவர் எவரும் பயனடையாது போனதே இல்லை. பிணியாளரின் பிணிகளை போக்கினீர். காணாமல் போனவைகளை கண்டடைய செய்துள்ளீர். துன்பத் துயர வேளையில் உம்மை அழைத்த போது உதவி புரிந்திட விரைந்தீர். இறந்தோருக்கு உயிரளித்தீர். இத்தகைய அருளாளரான உம்மீது நம்பிக்கையோடு முழந்தாட்படியிட்டு இறந்து மன்றாடி கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால் அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, இதோ மிகவும் வேதனையோடு உமது பாதத்தில் வைத்த மன்றாட்டை உம் கரங்களில் வீற்றிருக்கும்
திரு பாலகனின் செவிகளில் எனக்காக உரைத்தருளும். உமது பரிந்துரையால் எனது மன்றாட்டு நிறைவேறும் என்று நான் முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். இந்நிலையில் என்றும் நான் உமக்கு நன்றியுள்ளவனாய் வாழ அருள் தாரும். ஆமீன். திரு பாலனால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, எனது மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிக்க புனித அந்தோணியாரே, எனது மன்றாட்டிற்கு செவிசாய் தருளும். உம்மை வேண்டுவோர் மீது அதிக அக்கறை காட்டும் புனித அந்தோணியாரே, எனது மன்றாட்டை எனக்கு பெற்று தந்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளின் மாபெரும் பாதுகாப்பை நம் குடும்பங்களுக்கு பெற்றுத்தரும் ஜெப மாலையை தினமும் முழு பக்தியோடும் தூய ஆவியின் வல்லமையோடும் தொடர்ந்து நம் இல்லங்களில் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பும் புனித அந்தோணியாரின் பாதுகாப்பும் உங்கள் குடும்பங்களோடு என்றென்றும் நிலைத்திருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன்.